எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 உடைய ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கு. ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ஒரே ஒரு புக்கு, நம்ம ஸ்கூல் புக் படிக்கணும். 6, 7, 8, 9, 10 ப்ரோஸ் அண்ட் போயம்ஸ் படிக்கணும். 11th 12th இருக்கக்கூடிய கிராமர் படிக்கணும். இது இல்லாமல் வெளியில இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ குரூப் 2A மெயின்ஸ்க்கெல்லாம் வெளியில இருந்து நிறைய கொஸ்டின் இந்த டைம் கேட்டிருந்தாங்க. வெக்காபுலரி அப்படின்றது அடக்க முடியாது, நிறையா இருக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் ஒரே புக்கில் படிக்கிற மாதிரி கம்பைல் பண்ணி ஒரு புக் அப்படின்றது இப்போ போட்டிருக்கோங்க. ஸோ வெரி வெரி யூஸ்ஃபுல் புக். உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 800 பேஜஸ் இருக்கு. 800 பேஜஸ்னா ஒரு பேஜில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படின்றது இப்போ மற்ற மார்க்கெட் கைடில் 2 பேஜஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி ரொம்ப டென்ஸாக போட்டிருக்கு. ரொம்ப சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். எம்சிக்யூஸ் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்து அது கீழே வந்து ஆன்சர் கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய புது சிலபஸ், இப்போ டிஎன்பிசியோடைய புது சிலபஸ், கிராமர்லேருந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, வெக்காபுலரிலேருந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ரைட்டிங் ஸ்கில்லேருந்து 10 கேள்விகள் கேட்குறாங்க, டெக்னிக்கல் டேர்ம் 10. டெக்னிக்கல் டேர்ம் அப்படின்றது ரொம்ப புதுசு. சொல் அகராதியிலேருந்து நாங்கள் நிறைய தேடி எடுத்ததுங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரீடிங் காம்ப்ரஹென்ஷன்ஸ் இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்லேஷன் பார்ட்டும் நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ், நிறைய டிரான்ஸ்லேஷன் பார்ட் அப்படின்றது இருக்கு, சரிங்களா? லிட்டரரி ஒர்க் நமக்கு ப்ரோஸ் அண்ட் போயம்ஸ் இருக்கு. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 20 போயம் 20 ப்ரோஸ் வந்து இப்போ 30 போயம் 30 ப்ரோஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப டீட்டெயிலாக இந்த புக்கில் கவர் பண்ணியிருக்கு. ஒரே ஒரு புக் நீங்கள் வாங்கி படித்தா போதும். ஜென்ரல் இங்கிலீஷில் குறைஞ்சது 100, அதாவது குறைஞ்சது ஒரு 90 மார்க் உங்களால் எடுக்க முடியும். அதிகபட்சமாக 100 கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இந்த புக்ல ஒரு டாபிக்கும் பேசிக்ஸ்ல இருந்து அதனுடைய ஹை லெவல் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அதுக்கான எக்ஸசைசஸ் கீழே கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் எம்சிக்யூஸ் கொடுத்துட்டு, அதுக்கு பின்னாடி நம்ம எம்சிக்யூ சொல்லியிருக்கோம், சரிங்களா? ஸோ நான் இது வந்து உங்களுக்கு வந்து ஆன்ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃபாக நான் காமிக்கிறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.